வணக்கம் சொந்தங்களே. தினம் ஒரு தகவலில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நான் சொல்ல போகிற விஷயம் என்ன அப்படின்னா, 2 குழந்தைங்க, எனக்கு சின்ன சின்ன குழந்தைங்க. அம்மாவும் இருக்கேன், நானும் இருக்கேன். அப்போ நான் வெளியூருக்கு வேலைக்கு போயிட்டு வருவேன். அப்போ பொங்கல் வரப்போகுது, இன்னும் ஒரு 5-6 நாள் இருக்குது. அப்போல்லாம் வீட்டுக்கு இப்போ மாதிரி டிஸ்டம்பர் அடிக்க மாட்டாங்க, சுண்ணாம்பு தான். அந்த மாதிரி செவரு தான் கட்டியிருப்பாங்க. சுண்ணாம்பு அடிக்கிறத எல்லா இடத்துலையும் வளர்ப்போம். அந்த மாதிரி பொங்கல் வந்துட்டுன்னா எந்த வீடை பாருங்கள், அந்த தெருவே சாமான்லாம் எடுத்து வெளியே வச்சுட்டு இன்றைக்கி ஒரு 10 பேர் அடிப்பாங்க, நாளைக்கு 10 பேர் அடிப்பாங்க. இதுதான் வழக்கம். நான் என்ன பண்ணேன், சுண்ணாம்பு இந்த வெளியூர்லாம் போயிட்டுனால கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சுல்ல, அதனால் என்ன பண்ணேன், எனக்கு தெரிஞ்ச ஒருத்தன் பாஸ்கர் நான் அவன்கிட்ட, தம்பி இந்த மாதிரி சுண்ணாம்பு அடிச்சிட்றா அப்படின்னா, சரிண்ணா அப்படின்னு எல்லாம் பார்த்துட்டு அட்வான்ஸ் ஒரு 50 ரூபா வாங்கிட்டு போயிட்டான். சரி, என்னென்ன வேணும்னு கேட்டேன். சுண்ணாம்பு வாங்கிட்டு வாங்க, நீளம் வாங்கிட்டு வாங்க, அப்புறம் அதில் போட்டு கலந்து, அப்புறம் ஒரு கோந்து பவுடர் ஒன்று இருக்குது, அதையும் வாங்கிட்டு வாங்க, போட்டு கலந்து அப்படி செவத்தில் சாய்ச்சோம்னா ஒட்டாது. அந்த மாதிரிலாம் வாங்கிட்டு வைங்க. வாங்கிட்டு எல்லாம் வச்சுட்டு சாமான்லாம் எடுத்து வெளியே வச்சுட்டேங்க. மழை வேறு வர்ற மாதிரி இருக்குது, வெளியே வச்சுட்டு இவன் வருவான்னு இவனும் சைக்கிள் எடுத்துகிட்டு சைக்கிள் தான் தேடுறேங்க. பாஸ்கரை பார்த்தியான்னா அங்கங்கே அவன் இது இருக்கிற பசங்க இருக்கிற இடத்துலலாம் கேட்குறேன். ஆனால் அவன் பாருங்க, நான் அங்கே சுடுகாட்டில் சீட்டாடிக்கிட்டு இருக்கிறான். நாங்கள் சரி அப்படின்ட்டு சைக்கிள் எடுத்துகிட்டு போய் ஒரு ஓரமாக அப்படி நிறுத்திட்டு அப்படியே நடந்து முள்ளுக்காடு நடந்து உள்ளார போனால் அங்கே சீட்டாடிட்டு இருக்கிறான் உட்காந்துட்டு. வாடா, அந்த மாதிரி இப்போ எல்லாம் எடுத்து வச்சுட்டா, நீ எல்லாம் இப்படி சீட்டாடிட்டு இருக்கிற, இந்த வரணும் முடியும் அப்படின்னா இப்படி பேசிகிட்டே இருக்கும்போது போலீஸ் வளர்த்துருச்சிங்க. திடீர்னு போலீஸ் வந்துருச்சிங்க. என்ன பண்ணி இவனுங்களாம் சீட்டாடிட்டு இருக்காங்க. நான் சும்மா நின்று அவனை கூப்பிட வந்தாங்க. எல்லாம் ஒரு 3 பேர் ஓடி போயிட்டானுங்க, 3 பேர் மாட்டிக்கிட்டானுங்க. அதோட எண்ணெயும் சேர்த்து பிடிச்சிக்கிட்டாங்க. சரி, நீ தான் ஆடுற அப்படின்னு. சார் நான் ஆடலைங்க, நான் அந்த மாதிரி சுண்ணாம்பு அடிக்கிறதுக்கு கூப்பிட்றதுக்கோசரம் வந்தாங்களே, அதுக்கு இங்கே உனக்கு என்ன வேலை அப்படின்னு அதெல்லாம் கேட்க மாட்டேங்கிறாங்க. இழுத்துட்டு வந்துட்டாங்க. ரோட்டுக்கிட்ட வந்தால் எல்லாம் கூட்டம்லாம் பார்க்குது. நீமா போய் சீட்டாடினா ஆடை இல்லைப்பா, நான் என்னை கூப்பிட்றதுக்கு எண்ணெயும் பிடிச்சிக்கிட்டாங்க அப்படின்னா உடனே என் வீட்டுக்காரிக்கு விஷயம் தெரிஞ்சு அங்கேருந்து ஒடியாந்து சார் நாங்கள் சுண்ணாம்பு அடிக்கிறது சாமான்லாம் எடுத்து வெளியே வச்சுருக்கிறோம் சார், சுண்ணாம்பு அடிக்கிறது தான் சார் இந்த பையனை தேடிட்டு வந்தானே. அப்புறம் அங்கேருந்து 3 பேர் பசங்க இருந்தாங்கன்னு அவன் சொன்னான், சார் அவர் ஆடுறதுக்கெலாம் வரல சார், சீட் ஆடுறதுக்கு வரல, அந்த பையனை கூப்பிட்றதுக்கு தான் சார் வந்தார் அப்படின்னு. அப்படிதான் இருந்தாலும் சீட் ஆடுற இடத்துலலாம் அந்த மாதிரி வரக்கூடாது, தெரியுதா? உன்னை என்ன நாளைக்கு நான் அந்த மாதிரி இடத்துலலாம் பார்க்கக்கூடாது அப்படின்னா, சரிங்க சார்னு விட்டானுங்க. அப்போ தப்பிச்சா போகுதுன்னு சேர்ந்தேன். அப்புறம் ஒரு பொண்ணு நேற்று கேட்டுருக்குதுங்க, இல்லை கருமாரி முத்து. சரி, இதை நான் அப்புறமா சொல்கிறேன். வேணாம், பாய்.